சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது, அதாவது வர இருக்கின்ற இந்த ஆண்டு 2024 நமக்கு முடிய இருப்பதுங்க. அடுத்த வர ஆண்டு புத்தாண்டை நம்ம எதிர்பார்த்து புத்தாண்டை வரவேற்புக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க. இந்த மேஷ ராசியை பொறுத்தமாகும்போது காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் முதலாவது வீடுங்க. அது செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷராசி என்பதற்கு இந்த 2025 ஆண்டு வர இருக்கின்ற புத்தாண்டு பலன்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, திருமணம், புத்திர பாக்கியம், அடுத்தது உங்களுக்கு அரசியல் உள்ளவங்களுக்கு, கலைத்துறையினர்களுக்கு, சரிங்களா, பணியில் இடமாற்றம், விடுமாற்றம், சரிங்களா, இது போன்ற வெளிநாடு சம்மந்தப்பட்ட எப்படி இருக்க போகுது, அந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது விட்டு பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த 2025 நடக்க இருக்கின்ற கிரக பயிற்சிகள் மொத்தம் 6 இருக்குங்க. இந்த 6 பயிற்சியை தாண்டி வெற்றி கிடைக்குமா, பணம் கிட்டுமா, பதவி கிட்டுமா அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, பணமும் கிட்டும், பதவியும் கிட்டும். ருச்சக யோகம் உங்களுக்கு வந்திருக்குங்க. சனி, குரு, ராகு, கேது பயிற்சி மீறி ருச்சக யோகத்தால் எடுக்க இருக்கும் அடுத்த ஆண்டு 2025 ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நம்ம மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ருச்சக யோகத்துடன் கூடிய 6 கிரக பயிற்சி மீறி ருச்சக யோகம் என்ன பண்ண போகுது, இந்த ருச்சக யோகம் என்ன, இந்த ருச்சக யோகத்தால் ஏற்படைய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த சனி பயிற்சி, இது 6 பயிற்சினாக்கா சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, சனி நிவர்த்தி பயிற்சிங்க, குரு பயிற்சி, குரு வக்ர பயிற்சிங்க, ராகு கேது பயிற்சியான 6 பயிற்சி. இந்த பயிற்சி மீறியெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம். பணம் யோகம் கிடைக்கும், பணம் கிட்டும், பதவி கிட்டும், அதாவது பணம் கொட்டும், பதவி கிட்டும் அப்படிங்கிறத நம்முடைய பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த 2025 ஆண்டில் நிகழக்கூடிய குரு, சனி, ராகு மற்றும் கேது பயிற்சிகள் மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான பலங்கள் மற்றும் பரிகாரத்தை கொடுக்க இருக்கிறார் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆக முக்கியமாக இந்த 12 ராசிகளுக்கும் நல்ல மற்றும் கெடு பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பெயர்ச்சிகளினுடைய அடிப்படையில் ராசி கட்டத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் என்று பார்க்க இருக்கிற இந்த வீடியோ பதிவில் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆல் வரும், ஆல் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. இப்போ இந்த 2025 ஆண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷராசிக்கான எப்படி இருக்க போகிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். கிரகனுடைய சஞ்சாரம், கிரகனுடைய மாற்றத்தினால் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவிட உள்ளதுங்க. நம்முடைய சேனலை பொறுத்த நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்குது. நீங்கள் லைக் பண்ணுறதட்ட என்ன விஷயம், 2025 ஆண்டில் உங்களுக்கு இந்த 2025 ஆண்டில் மேஷராசி அன்பர்கள் இது வரக்கூடிய 27 நட்சத்திரம் சரி பரவாயில்ல, 3 லட்சம் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், பிறந்த ஊர், பிறந்த நேரம், உங்களுடைய ராசி நட்சத்திரம் எத்தனை பாதம் அப்படி சொல்லி நம்முடைய கமெண்டில் தெரிவித்து உங்களுக்கு 1 பாயிண்ட் ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த வருஷம் நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விரும்பினாக்க 1 பாயிண்ட் ஜோதிடம் உங்களுக்கு எப்படி வேணுங்கிறது நீங்களே சொல்லிவிடுங்க. கமெண்டில் வேணுமா, வீடியோ வேணுமா சொல்லி நீங்கள் போட்டுட்டாக்க நான் அதுமாரி போட்டு விட்ருவேன். அர்ஜென்ட் படாதீங்க, கண்டிப்பாக நான் போடுவேன். சரிங்களா, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜோதிட சவால் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் கலந்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பெயர், பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த மாவட்டம், உங்களுடைய ராசியின் நட்சத்திரம் எந்த பாதத்தில் உட்காந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பலன்கள் எப்படி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அப்போ 2025 ஆண்டு பொறுத்தவரையில் மேஷ ராசிக்கு பலவீனமான ஆண்டாக இருக்குதுங்க. மார்ச் வரையில் சாதகமான நிலையில் இருக்கும் சனி பகவான் அதன் பிறகு 7.5 சனியாக மாற இருக்கிறார். இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் 3 மாதங்களுக்கு உங்களது
உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு எஞ்சிய மாதங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. ஏனென்றால் 3 மாதம் கழித்து உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு 7.5 சனி நாட்டு உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்குதுங்க. கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. 7.5 நாட்டு சனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறதால என்னென்ன பிரச்சனை சொல்லி நம்ம கமாலில் தெரியுங்க உங்களுக்கு போடுறாங்க. மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். முதல் திருமணம் முடிந்து 2வது திருமணம் செய்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதல் திருமணம் பண்ணவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க மேஷராசி அன்பர்கள். அடுத்து மேஷராசி பொறுத்தவரை உடல் பார்த்தோம். அடுத்து கல்வி எப்படி போகிறது 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்குங்க கல்வி. இந்த வருஷம் கல்வி பயன்படுவீர்கள். இந்த காலகட்டம் கடந்த ஆண்டில் நன்றாக படிக்காதவர்கள் கூட இந்த ஆண்டில் சிறப்பாக படித்து தேர்வில் வெற்றி பெறுவார்கள். 7.5 சனி காலம் என்பதால் தடை தாமதங்களுக்கு பிறகு உங்கள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. கம்யூனிகேஷன் துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுடைய வியாபாரம் எப்படி போகுது மேஷராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலனில் வியாபாரத்தில் செய்யக்கூடியவர்கள் எப்படி போகிறேன். வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும். ஜனவரி மாதம் முதல் மார்ச் 20 வரையில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாக இருக்குதுங்க. மார்ச் மாதத்திற்கு பிறகு 7.5 சனி காலம் என்பதால் வியாபாரத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்குதுங்க. வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல பலன்களை பெற போகிறாங்க. அடுத்தது வேலை எப்படி இருக்க போகிறது மேஷராசி என்பதற்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலனில் எப்படி இருக்க போகிறது. மேஷராசினருக்கு 2025ஆம் ஆண்டு முதல் 3 மாதங்கள் நல்ல பலன்களை கொடுக்க இருக்கும். அதன் பிறகு மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி வேலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். கடினமான உழைக்க வேண்டி வரும். அலுவலகத்தில் சிக்கல் ஏற்பட இருக்குதுங்க. உயர் அதிகாரியுடன் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்குங்க. கொஞ்சம் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து பார்க்கும்போது பொருளாதாரம் எப்படி இருக்கும் போது கடந்த ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மேஷராசினருக்கு பொருளாதாரத்தில் சிறப்பான பலனை தர இருக்குதுங்க. குரு பகவான் உங்கள் சாதகமான நிலையில் இருப்பதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இதன் மூலம் செல்வ செழிப்பு உண்டாகும். ராகுனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான திசையில் இருப்பதால் சேமிப்பு உயர இருக்குதுங்க. பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். உழைப்புக்கு உயர்ப்ப ஊதியம் கிடைக்க இருக்குதுங்க. இப்போ அடுத்தது காதல் வாழ்க்கை இந்த 2025 அதாவது சனியால் மேஷராசினருக்கு காதல் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க. உண்மையான காதல்கள் இருந்தால் சனி பகவான் ஆதரவாக இருக்கும். எனினும் ராகு கேதுவால் சில சிரமங்கள் சந்திக்க நேரிடும். காதலிப்பவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் புரிதல் அவசியங்க. இல்லை என்றால் காதல் உறவில் பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்களா? அப்போ அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு திருமணம் இந்த ஆண்டில் திருமணத்தை பொறுத்தவரை மேஷராசி என்பதற்கு 2025 நடக்கக்கூடிய பலன்கள் என்ன. இந்த ஆண்டில் இளைஞர்களுக்கு திருமணம் நடக்கும். குருவினுடைய பார்வை உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி தருவார். 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்குங்க. திருமணத்தை மீறிய உறவில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராகு கேது பெயர்ச்சி திருமணத்தை மீறிய உறவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடுங்க. கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. குடும்பம் இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு மேஷ ராசினருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதன் பிறகு குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு ஏற்படும். வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடாதுங்க. கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். வீட்டை அழகுபடுத்த போகிறாங்க. அடுத்த பார்க்கும்போது உங்களுக்கு 2025ஆம் ஆண்டில் மேஷராசி என்பதற்கு நிலம் வீடு கட்டும் யோகம், வண்டி வாகனம் யோகம் எப்படி இருக்க போகிறது. சொந்தமாக நிலம் வைத்தவர்களுக்கு வீடு கட்ட விரும்பினால் அதற்கான வேலைகளை செய்யலாம். ஆனால் புதிதாக நிலம் வாங்கி அதில் வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இப்போதே தள்ளி வைப்பது நல்லது. அதுபோன்ற தான் வண்டி வாகனமும் இப்போதைக்கு தள்ளி வைப்பது நல்லதுங்க. இந்த வண்டி வாகனம் போது உங்களுக்கு சகட யோகம் வாங்க ஏற்ற காலம் இல்லை. ஏனென்றால் 7 நாட்டு சனியுடைய ஆரம்பம் உங்களுக்கு இருப்பதால் இதில் வண்டியில் காசு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. பழைய வாகனம் இருந்தால் அதன் பட்டி டிகிரி பார்த்து அதை வச்சுக்கிங்க. புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் வீடு சேதமடைந்திருந்தால் பழுது பார்க்கும் வேலையை நீங்கள் செய்யலாம். நிலம் வைத்திருப்பவர்கள் அவரது ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு வீடு கட்டுவது நன்மை அளிக்குமா என்று பார்த்து செஞ்சீங்க. ஏன்னா உங்களுடைய கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது அங்கே உங்களுடைய நடக்கக்கூடிய தசை என்ன புத்தி என்ன இந்த புத்தி நல்ல வேலை செய்யுமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ மேஷராசியில் முதல் நட்சத்திரம் மஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திரும்ப உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பரிகாரத்தை பொறுத்து இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது. இந்த பரிகாரத்தை 2025 பொறுத்த வரையில் மேஷ ராசிக்காரர்கள் கெடு பலன்களை பாதிப்பு குறைய சனிக்கிழமை தோறும் அசைவ உணவை தவிர்ப்பது. சனி பகவானை வழிபட வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதும் செய்யலாம். செவ்வாய்
மற்றும் வெள்ளிக்கு துர்க்கையை வழிபாடு செய்வதும் நல்லதுங்க. மேஷ ராசினருக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி முதல் 7.5 சனி காலம் என்பதால் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7.5 சனி காலம் 2032 மே 31ஆம் தேதி வரை உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, 2025 ஆரம்பிக்கிறது கிரகம் 2032 7 வருஷம் உங்களுக்கு பாழாய்ப்படுத்தக்கூடிய இந்த உங்களுக்கு நடக்கிறதுங்க. ரொம்ப பார்த்துருக்கணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இல்லை, கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எல்லா இதிலும் பொருளாதார நிலை எல்லாமே உங்களுக்கு மாறுபட்டு இருக்காங்க. என்ன நேயர்களே, இது வரைக்கும் மேஷராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ கட்டும் நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.